இருந்து நான் கீழே இழுத்து விடுறேன்னா இட்ஸ் ஜஸ்ட் டிக்லிங் ஃபீலிங் காஸ்ட் பை பிராணாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது குண்டலினி கிடையாது. அதாவது ஒரு குரு கிட்ட வந்து ஒரு 100 சிஷியன் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரே ஒரு சிஷியனுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஒரு விஷயத்த அவர் தொட்டு எழுப்பி மேலே ஏற்றி விடுவார். ஏன்னா அவன் அதுக்கு தகுதியானவன் அப்படிங்கறனால. ஏன்னா அவனுக்கு இதை காட்டிலும் இன்னும் நிறைய வேலைகள் இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க அந்த மெத்தடை பைபாஸ் பண்ணி வேற வழியில இதை வந்து அவங்களுக்குள்ள புகுத்துவதற்கான வழிகளை வந்து பண்ணுவாங்க. இது நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். உண்மையான குருமார்கள் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது சூக்ஷம வடிவலையும் சரி, ஸ்தூல வடிவலையுமே வந்து சரி. அதனால வரவங்க போறவங்களெல்லாம் வந்து உங்க தலையில கை வச்சு நான் தீட்சை வாங்குறேன், ஆசீர்வாதம் வாங்குறேன், பிளெஸிங் வாங்குறேன்னு தயவு செய்து விடாதீங்க. ஏன்னா உண்மையா ஒரு குரு இருக்காரு அப்படின்னா இந்த வேலையை பண்ணவே மாட்டாரு. எத்தனையோ பேர் என்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு. நான் வாயவே திறக்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கு தேவையில்லாத வேலை. ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு இந்த இடத்துல.